நண்பர்களே, சமீபத்தில் ஒரு அருமையான ஸ்மார்ட் வாட்ச் வந்து களத்தில் இறங்கியிருக்கு. யார் இறக்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்பிட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியை தான் கூகுள் வந்து விலை பேசி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட $2.1 பில்லியன் வந்து பேசி முடிச்சிருக்காங்க. அதோட ப்ராஜெக்ட் வந்து 2020 முடிய போகுது. அநேகமாக இவங்க கைக்கு போயிடும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபிட்பிட் வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்சை அறிமுகப்படுத்திருக்காங்க. எப்படி ஆப்பிளோட வாட்ச் எப்படியோ அதே லெவலில் ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த ஸ்மார்ட் வாட்சில். ஃபிட்பிட் சென்ஸ், இந்த ஃபிட்பிட் சென்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசிக்கு நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அப்போ தான் அதில் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முடிஞ்ச வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிட்பிட் சென்ஸ் சமீபத்தில் லேண்ட் ஆன ஒரு அருமையான அட்டகாசமான ஸ்மார்ட் வாட்ச். ஆப்பிள் வாட்சுக்கு போட்டியாக களத்தில் இறக்கிருக்காங்க அப்படி சொல்லலாம். பிரைஸ் தான் வந்து ஃபிட்பிட் சென்ஸோட விலை வந்து ரொம்ப கம்மி. பட் ஆப்பிள் வாட்சோட ஒப்பிடும்போது ஆப்பிள் வாட்சோட பிரைஸ் வந்து கொஞ்சம் கூடுதல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபிட்பிட் சென்ஸோட பிரைஸை நான் கடைசியில் சொல்றேன், முதல்ல சொல்றது நல்லா இருக்காது. ஃபிட்பிட் சென்ஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான விஷயங்கள், ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒன்றா இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா EDA ஸ்கேன் ஆப் அப்படிங்கிற ஒரு புதிய ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதாவது எலக்ட்ரோ தெர்மல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை நம்ம பார்க்கலாம். இந்த ஃபீச்சர் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றத்தை வந்து அப்படியே உங்களுக்கு தெரியப்படுத்தும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்பிட் ஆப் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று மிக முக்கியமானது ஹார்ட் சம்மந்தப்பட்டது. ஸோ உங்களுடைய ஹார்ட் ஃபங்க்ஷனிங் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஒரு 3 விதமான ஃபீச்சர்ஸை வந்து இதில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ், வாரத்தில் 7 நாள் 24 ஹவர்ஸும் ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு புதிய ஃபீச்சரை வந்து இந்த ஃபிட்பிட் சென்ஸ் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹார்ட்டோட அந்த ஃபங்க்ஷனிங் வந்து லோ ஆகிறதும் சரி, ஹை ஆகிறதும் சரி, இந்த மாதிரி விஷயங்களுக்காக நோட்டிஃபிகேஷனை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த ஃபிட்பிட் சென்ஸ் வாட்சை வந்து நீங்கள் கையில் மாட்டும் போது நீங்கள் ஏதாவது உடற்பயிற்சியோ ஏதாவது வேலையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுடைய ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் அழகாக தெளிவாக உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறாங்க இந்த ஃபிட்பிட் சென்ஸ். ஸோ அருமையான 2 விஷயங்களை இந்த ஃபிட்பிட் சென்ஸில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக ஃபிட்பிட் சென்ஸில் வந்து நான் டே அண்ட் நைட்டு பயன்படுத்தணும், இரவும் பகலும் பார்க்காம இந்த ஃபிட்பிட் சென்ஸை நான் பயன்படுத்தணும். அதுக்கு ஏதாவது ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம், எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாங்க இதில் வந்து பில்டிங்காக வந்து ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஜிபிஎஸ் வந்து எனேபிள் பண்ணுறது மூலமா உங்களுடைய தேவைகளை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். ஓடுறீங்க, நடக்கிறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஃபிட்பிட் ஆப் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் காலையில் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஃபிட்பிட் சென்ஸில் வந்து உங்களுக்கு 20க்கும் மேற்பட்ட எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதை நீங்கள் எக்ஸசைஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாட்டர் ரெசிஸ்டன்ட் மிக முக்கியமானது. அதாவது நீங்கள் வந்து இந்த ஃபிட்பிட் வந்து நீங்கள் பீச்சில் பயன்படுத்துறீங்க, அதே மாதிரி ஷவரில் குளிக்கும் போது ஃபிட்பிட் சென்ஸை வந்து நீங்கள் கழட்டாமல் நீங்கள் பயன்படுத்துறீங்க, அதே மாதிரி நீந்துறீங்க, இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 50 மீட்டர்ஸ் அப்படின்னு இருக்காங்க டெப்த். ஸோ இதை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும் தாராளமாக ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும். அதாவது 5 ATM ஈக்குவல் டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வாட்டர் ரெசிஸ்டன்ட்டுக்கு சம அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து மிக முக்கியமானது என்னன்னா பார்த்தீங்கன்னா குட்டி தூக்கம் போடுறீங்க, டிராவல் பண்ணும்போது ஒரு குட்டி தூக்கம் போடுறீங்க. குட்டி தூக்கம் போடும்போது நீங்க வந்து ஃபிட்பிட் அலார்மை வந்து நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. உங்களை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களை தூங்க வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கலி ஒரு சின்ன வைப்ரேஷன் மூலமா உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் இதில் இருக்கு. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்பிட் சென்ஸ்ல வந்து உங்களுக்கு டு நாட் டிஸ்டர்ப் மோட் அப்படிங்கிற ஒரு செட்டிங்கும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மூலமா வரக்கூடிய கால், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேலண்டர் நோட்டிஃபிகேஷன், ஆப் நோட்டிஃபிகேஷன், இது எல்லாத்தையும் நீங்கள் தற்காலத்துக்கு வந்து மியூட் பண்ணியும் வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு ஃபீச்சர்ஸையும் இந்த ஃபிட்பிட் சென்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிட்பிட் சென்ஸில் வந்து உங்களுக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்டது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபிட்பிட் சென்ஸை வந்து நான் 24 ஹவர்ஸ் நான் பயன்படுத்தணும், டே நைட் பார்க்காம நான் பயன்படுத்தணும். அதுக்கு ஏதாவது ஃபீச்சர் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அதையும் நான் உங்களுக்கு இந்த ஃபிட்பிட் சென்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம், அது என்னன்னா இந்த ஃபிட்பிட் சென்ஸில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன், அதை கண்டிப்பாக சொல்ல ஆசைப்படுறேன். அது என்னன்னா கூகுள் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் அமேசான் அலெக்சா, இந்த 2 விஷயங்கள் வந்து இந்த ஃபிட்பிட் சென்ஸில் கொடுத்துருக்காங்க. இது மூலமா நீங்க வெதர் ரிப்போர்ட்டை செக் பண்ணலாம், பெட் டைம் ரிமைண்டர், அதாவது நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, கணக்கு வழக்கு இல்லாம தூங்கிட்டு இருக்கீங்க, சோ நீங்க ரிமைண்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கலி உங்களை வந்து எழுப்பி விட்டுரும் இந்த ஃபிட்பிட் சென்ஸ். இந்த மாதிரி வசதிகளும் இந்த ஃபிட்பிட் சென்ஸ்ல இருக்கு. ஸோ வாய்ஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் அமேசான் அலெக்சா, இந்த 2 விஷயங்களை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து கால், டெக்ஸ்ட், நோட்டிஃபிகேஷன், ஆப் நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஜிமெயில், ஃபேஸ்புக், இது எல்லாத்தையும் ஃபிட்பிட் சென்ஸ் மூலமா நீங்க பயன்படுத்த முடியும். ஃபிட்பிட் சென்ஸை வந்து உங்களுடைய போனுக்கு அருகில் இருந்தால், அதாவது உங்களுடைய ஸ்மார்ட் போன்
செல்போன் பக்கத்தில் இருந்தால் இந்த ஃபிட்பிட் சென்ஸ் வழியா இந்த மாதிரி செயல்களை நீங்க நிகழ்த்த முடியும் அப்படிங்கிறத உண்மை. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபிட்பிட் சென்ஸ் வந்து முழுக்க ஆண்ட்ராய்டில் தான் சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் ஃபிட்பிட் தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, டிராவல் பண்ணும்போது போர் அடிக்கும் போது உங்க கையில ஃபிட்பிட் சென்ஸ் இருக்கும், அந்த வாட்ச் இருக்கும். வாட்சிருக்கும் போது பாட்டு கேட்கணும்னு தோணுமே, அதுக்கும் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதுல 3 வகையான பிராண்டை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. டீசர், ஆண்டோரா, அதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈஸியா மில்லியன்ஸ் ஆஃப் சாங்ஸை வந்து நீங்க ஆன் த வேல கேட்க முடியும் இந்த ஃபிட்பிட் சென்ஸ் மூலியமா. அதுக்கப்புறம் மிக முக்கியமானது என்னன்னா, உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இருந்ததுன்னா இந்த ஃபிட்பிட் பே அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலியமா நீங்க சேவ் பண்றது மூலியமா எங்கனாலும் ஒரு சிங்கிள் டேப்ல இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு பாதுகாப்பு தன்மையானது அப்படிங்கிறது தெரியல. சோ நீங்க அந்த ஃபிட்பிட் சென்ஸை வாங்கக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா இதெல்லாத்தையும் நீங்க கவர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் சம்பந்தப்பட்ட ஒரு சில ஆப்ஸையும் நீங்க இந்த ஃபிட்பிட் சென்ஸ்ல வந்து டவுன்லோட் பண்ண முடியும். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஃபிட்பிட் சென்ஸோட அந்த கிளாக் ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, பார்த்து போர் அடிச்சு போச்சுன்னா ஃபிட்பிட் என்ன பண்ணிருக்காங்கன்னா 100க்கும் மேற்பட்ட கிளாக் ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல உங்களால அதிகபட்சமா 5 கிளாக் ஃபேஸை வந்து நீங்க ரெகுலரா பயன்படுத்த முடியும் அப்படிங்கறத அழகா தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா நண்பர்களே, இவ்வளவு நேரம் வந்து ஃபிட்பிட் சென்ஸை பத்தி நான் இவ்வளவு சொல்லியிருந்தேன். ஆனா ஃபிட்பிட் சென்ஸோட பேட்டரி லைஃப் சொல்லாம போறேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லைங்க. அதுக்கு தான் வந்து இந்த பதிவு. ஸோ ஃபிட்பிட் சென்ஸில் வந்து உங்களுக்கு மினிமம் 6 நாள் அளவுக்கு நீங்கள் இந்த ஃபிட்பிட் சென்ஸ் வாட்ச் வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஜிபிஎஸ்ஸை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக பேட்டரி லைஃப் எவ்வளோ இருக்குன்னா 12 hours வரைக்கும் நீங்கள் பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி இதில் வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிட்பிட் சென்ஸோட அந்த கிளாஸ் வந்து கொரில்லா கிளாஸ் 3 வந்து அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஃபிட்பிட் சென்ஸ் ஸ்மார்ட் வாட்சில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஃபைனலி முதல்ல சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மதிப்புப்படி 35,000 ரூபாய்க்கு வந்து இதை சேல் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுடைய தளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $330 கொடுத்துருப்பாங்க. அதை கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 26-27 அந்த மாதிரி தான் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35,000 அப்படிங்கிறாங்க. ஸோ முழுமையாக நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதாவது சேல் எப்போ வருது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிடல, இந்தியாவுக்கும் சேர்த்து தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த ஃபிட்பிட் சென்ஸை பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது நல்ல ஒரு ஒர்த்தபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃபிட்பிட் சென்ஸ் வந்து ஆப்பிள் வாட்சுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி களத்தில் இறங்கியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த கருத்தையும் நீங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.